ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து கரூர்ல நடந்த சம்பவத்த குறித்து மொத்தம் 10 குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. 5 குற்றச்சாட்டுகள் டிஎம்கே மேல வச்சிருந்தாங்க. இன்னொரு 5 குற்றச்சாட்டுகள் வந்து டிவிகே மேல வச்சிருந்தாங்க. 5 குற்றச்சாட்டுகள் டிஎம்கே மேல வச்சத வந்து சட்டம் பார்த்துக்கிடும். டிவிகே மேல 5 குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்கல்ல, அது என்ன குற்றச்சாட்டு? இவங்க வச்சது கரெக்ட்டா? இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு, நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அண்ணா மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து குறித்த நேரத்துக்கு வீட்ல இருந்து வரல. வீட்ல இருந்தே 11 மணிக்கு தான் கிளம்புறாரு. அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. பட் இதுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து வீட்ல இருந்து 11 மணிக்கு வந்து கிளம்பல. வீட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 அந்த மாதிரி கிளம்புறாரு. அவருக்கு தனி ஃப்ளைட் தான். அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு பிறகு ஆ இப்ப திருச்சில வந்து இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அங்கருந்து அவங்க டிராவல் பண்றது, ஊருக்குள்ள என்ட்ரி ஆகணும்னா, அந்த அதிலேயே வந்து 3 மணி நேரம் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து சூழ்ந்து வராங்க. அவங்களுடைய தொண்டர்கள் சூழ்ந்து வரும்போது, வண்டிகள் ஓட்டும்போது அந்த அளவுக்கு ஸ்லோவா பார்த்து தான் ஓட்ட முடியும். சும்மா வந்து ஃபாஸ்ட்டா வந்து நம்ம போய் தீரணும் அப்படிங்கிற மாரி ஃபாஸ்ட்டா ஓட்ட முடியாது. ஏன்னா, ஏதாவது அசம்பாவிதம் வந்து நேரிட்றக்கூடாது. அதற்காக ஸ்லோவா தான் மூவ் பண்ணி வர முடியும். சரியா? பட் அவங்க வந்து தெரியாம வீட்லருந்தே 11 மணிக்கு கிளம்புனாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வீட்லருந்து 8:30க்கு கிளம்புறாங்க அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்வேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணாவுக்கு அந்த அளவுக்கு மக்கள், அப்புறம் வந்து தொண்டர்கள் அதிகமா இருக்கிறாங்க, சப்போர்ட் பண்றாங்க, அவங்கள பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நல்ல நேரமே வந்திருந்தா மட்டும் தான் ஃபர்ஸ்ட்டு 2 இடம் சூஸ் பண்றாங்கல்ல, மொத இடத்துக்கு போ முடியும். 2வது இடத்துலயுமே அதிகமா கூட்டம் இருக்கும். அதே டைமுக்கு வந்து 2வது இடத்துக்கு போ முடியும். ஆனா, இத வந்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காது. லேட்டும் ஆயிருக்காது. அதிக கூட்டங்களும் வந்து வந்திருக்காது. ஓரளவு கூட்டம் இருக்கும். பட் இருந்தாலும் அசம்பாவிதம் வந்து ஏற்பட்டுறாது. பட் இவங்க இத ஃபர்ஸ்ட்டு குற்றச்சாட்டாட்டு வச்சிருக்காங்க. 2வது குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஏன் காவல்துறைய நம்பி செல்கிறீங்க? உங்களுக்கு மட்டும் பவுன்சர் இருக்கிறாங்கல்ல, ஏன் உங்களுடைய மக்களுக்கு வந்து நீங்க பவுன்சர் ரெடி பண்ணக்கூடாது? அப்படிங்கிற மாரி கேள்வி கேட்குறாங்க. பட் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கேட்குறது விஷயம் வந்து வாஸ்தவம் தான். பட் இத 2 தரப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அண்ணா வந்து பார்க்குறதுக்கு நெறைய லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து பவுன்சர் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சரியா? ஓரளவு குறிப்பிட்ட மக்கள் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பண்றதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கரூர் சம்பவத்த எடுத்துக்கிடுவோம். மொத்தம் இந்த சம்பவத்துல 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இறந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு தலா ரூ. 20,00,000 குடுக்குறாங்க. அப்போ 40 பேர் அப்படிங்கிற மாதிரி நம்ம கால்குலேஷன் பார்க்கும்போது, அதுவே ரூ. 8,00,00,000 ஆகுது. அதுவும் போக காயமடைஞ்சவங்களுக்கு குடும்பத்துக்கும் அமௌண்ட் குடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு பெரிய தொகையா அவங்களுக்கு செலவாகுது. அவங்க கையிலருந்து போகுது. அந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட்ட பவுன்சர் ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு உயிர் சேதம் வந்திருக்காது. அங்க ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தாலும் தடுத்திருக்கலாம். போலீஸ் அவங்களும் கொஞ்சம் காவல்துறைகள் அதிகப்படுத்தியிருந்தா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு சேஃப்டியா நடந்து முடிஞ்சது மாதிரி இருக்கும். இது பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து எடுத்து சொன்ன விஷயம் வந்து வாஸ்தவமா தான் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும். பவுன்ஸ ரெடி பண்றது நல்லது. ஏன்னா, அந்த அளவுக்கு தளபதி விஜய் அண்ணாவுக்கு கூட்டங்கள் அதிகமா வருது. இதுல மெயின் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால தான் எல்லாருமே இப்படி வந்து சொல்றாங்க. பட் இனி ஏதாவது பண்றதா இருந்தா மேலும் மேலும் யோசிச்சு பண்றது நல்லது. 3வது குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நம்பி வந்த தொண்டர்களுக்கு ஏன் சாப்பாடு, தண்ணீர் குடுக்கல? அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? பட் இத நம்ம 2 தரப்பா பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தரப்புன்னு பார்க்கும்போது, ஒரு சிலர் ஊடகங்கள்ல தண்ணி அவங்க ரெடி பண்ணாங்க. சாப்பாடு பண்ணல வேற விஷயம். ஆனா தண்ணி ரெடி பண்ணாங்க. அத வந்து மறுத்தாங்க. போலீஸ் அவங்க குடுக்கல அப்படிங்கிற மாரி ஒரு சில ஊடகங்கள்ல சொல்லியிருந்தாங்க. பட் அதுவுமே இன்னும் அதிகப்பூர்வமா தகவல் வந்து வெளிய வரல. அவங்க குடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளிய வரல. இன்னொரு சைடு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி,
தண்ணி குடுத்துருக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா தண்ணி குடுத்துருக்கலாம். பட் சாப்பாடு குடுத்துருக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ரோட் ஷோ, ரோட்ல நடக்குது. நம்ம அந்த இடத்துல மக்களுக்கு சாப்பாடு குடுக்குறோம் அப்படின்னா, மக்கள் எந்த இடத்துல போய் இருந்து சாப்பிடுவாங்க? ஏன்னா அது குறுகலான இடம். சரி சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல போய் கை கழுவாங்க? ஒரே இடத்துல இருந்து சாப்பிட்டுட்டு, ஒரே இடத்துல இருந்து கை கழுவ முடியுமா? அங்க இங்கமா பார்க்கும்போது குப்பை கடமா தான் இருக்கும். எங்கேயுமே மக்கள் நிக்க முடியாது. அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சாப்பாடு குடுக்குறது கண்டிப்பா வாய்ப்பே கிடையாது. தண்ணி பாட்டிலுமே பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால குடுக்கலையா என்னவோ தெரியல. பட் அதுக்கான ப்ரூஃப் இன்னும் வரல. இனி ப்ராப்பரா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அவங்க தண்ணி அரேஞ்ச் பண்ணாங்களா இல்லையான்ட்டு. பட் அது தெரியாம இவங்களும் பிரேமலதா அவங்க வந்து பேசியிருக்காங்க. 4வது குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ நடக்கிறது அதாவது மக்களை சந்திக்க வரும்போது, நின்னு மக்கள வெளிய பார்த்துட்டு வர வேண்டியதானே! ஏன் வேனுக்குள்ள இருந்து வாராரு? ஏன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தோனே 4 மணி நேரம் நின்னு வர்றது குறைஞ்சா போவாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. பட் நான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபர்ஸ்ட்டு புரியாம பேசுறாங்க. அவங்க புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ நடத்துறதுக்கு நெறைய கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாங்க. சரியா? இந்த கட்டுப்பாடுமே தளபதி விஜய் அவர்கள் வந்து விலக்கி சொல்லியிருந்தாங்க. அதாவது வேனுக்குள்ள இருக்கும்போது வெளிய கை காட்டக்கூடாதாம். அதாவது கைய நீட்டி கை காட்டக்கூடாதாம். வேனுக்குள்ள தான் இந்த ஜன்னலுக்குள்ள தான் கை இருக்கணுமா, இப்படி தான் காட்டணுமா. சரியா? தலைய வெளிய போடக்கூடாதாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி நெறைய சில கட்டுப்பாடுகள் வச்சிருந்தாங்க. பட் அதனால தான் மக்கள வந்து வெளிய சந்திக்க முடியல அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கும் சந்திக்கிறதுக்கு ஆசை இருக்குதுன்னு கூட சொல்லியிருந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தளபதி விஜய் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா, அவரு ஸ்டார்ட்டிங்ல இருந்து மக்கள நின்னு சந்திச்சு கண்டிப்பா வந்திருப்பாரு. பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு குடுக்கல. கட்டுப்பாடுகள் அதிகமா இருந்ததுனால அவங்க பண்ணல. பட் இது தெரியாம நீங்க வந்து பேசுறது தவறான செயல் தான் நான் சொல்லியே தீருவேன். 5வது குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர்ல இந்த சம்பவம் நடந்ததுக்கு விஜய் வந்து மக்கள நேர்ல போய் சந்திச்சிருக்கணும். ஆனா அவரு வீட்டுக்கு போனது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? பட் இது என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் கரூர்ல நடந்திருக்கு. உடனே தளபதி விஜய் அவர்கள் வந்து அங்க உள்ள மக்கள பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் அவங்க குடுத்தா மட்டும் தான் அவங்க வர முடியும் உள்ள. சரி அப்படி பர்மிஷன் குடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். மறுபடியும் அந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள பார்க்கறதுக்கு அதிக அளவு மக்கள் கூடுவாங்க. கூடும்போது இன்னும் பாதிப்படையும், பாதிக்கப்படுவாங்க இப்படிங்கிற மாரி சம்பவம் நடக்கும். சரியா? சரி இன்னொரு விஷயம் இன்னொரு தரப்புல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் அந்த டைம்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கிட்ட போய் பேசுறாங்க, எடுக்குறாங்க, இருக்குறாங்கன்னு சொல்லும்போது, அந்த குடும்பத்துக்கு மைண்ட் செட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால தானே இவர பார்க்க வந்ததுனால, என்னுடைய குழந்தைங்க, கணவருக்கு அப்புறம் வந்து மகன் அப்படிங்கிற மாதிரி உயிரிழந்தாங்க. காரணம் இவன் தான். இவன் தான் கொன்னான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஆதங்கம், கொந்தளிப்பு, கோவம் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல பார்க்க முடியாது. சரி பார்த்துட்டாங்க யாராவது சட்டைய பிடிச்சு கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? அதனால மக்களுடைய மனசு அதாவது மைண்ட் கோபம் எல்லாமே குறையணும். என்ன நடந்துச்சு? என்ன காரணத்தினால அவங்க இறந்தாங்க? எல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியணும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலயும், அது மட்டும் இல்லாம இந்த சம்பவத்த குறித்து தளபதி விஜய் அவர்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு வலி. ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் அவர் வந்து வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போற வழியிலேயே அவரோட இரங்கலும் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம லெட்டர் மூலமும் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் 2 டேஸ் கழிச்சும் வந்து ஒரு வீடியோ மூலமாவும் தெரிவிச்சிருந்தாரு. பட் அவரு இந்த சம்பவத்துலருந்து அதுலருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆயிரும். ஆனாலும் நெறைய இடத்துல ஊடகங்கள்ல சொல்றாங்க, தளபதி விஜய் அவர்கள் வந்து நேர்ல போய் பார்க்கல, அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவர்கள் வந்து அவர் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பா எல்லா பாதிக்கப்பட்ட குடும்பத்தில போய் ஒவ்வொரு வீட்ல போய் சந்திக்கணும் அப்படின்னு பிளான் போட்ட மாதிரி அவரு சந்திப்பாரு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க வந்து இந்த கருத்துக்கள்லாம் சொன்னாங்கல்ல, இந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.